பாருங்க, ஒரு நைட்டுக்கு இங்கே நைட் இறங்கினா காலையில் போய் அங்கே இறங்க போகிறோம். பாருங்க, பிஸ்கெட்டு, இது பன்னு, இப்படி திருப்பி எடு. இந்த பன்னு இது எப்படி திருப்பி எடு சொல்கிறேன். பிளாக்ல போட்டுருக்காங்க. இது அது இல்லாமல் இவ்வளோ ஒரு கவரு, அதுக்கு கீழேயும் ஒரு இவ்வளோத்தையும் ஒன்று சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் படுத்தும் போகிறாங்க. இந்த ஃபேமிலி தான் அது. வெளியே எல்லாமே ஓகே தான். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். மேடம் உட்காந்துருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. லக்கேஜ் பார்த்திங்கன்னா அங்கே இஷ்டம். எல்லாமே கால்லாம் நீட்டி நாங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம். சொல்கிறதுனால நாங்கள் எதுவும் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பஸ் நேம் பார்த்திங்கன்னா ராயல்ஸ். உங்களுக்கு பிடிச்சி சப்போஸ் நீங்கள் ராயல் பஸ்ஸில் போனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, அம்மாவும் அகலையும் ஆமாம். பின்னாடி பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு டீம் பின்னாடி இருக்குது. பின்னாடி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் சொன்னாலே அந்த பக்கெட் அங்கே பாருங்கள். அந்த பக்கெட்டை பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். அதில் பாதி இங்கே கொஞ்சம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டை எங்கள் அம்மா இறுக்கி கேபில் வரும்போது பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ காமிக்கிறேன், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. யார்ட்டையுமே தரல. ஸ்நாக்ஸ் பாக்ஸை பிடிச்சி ஒரு இழப்புறேன். அது தூங்குறது, அது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரும்போது அதை கட்டி பிடிச்சே தூங்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், இது புரோட்டா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். தோசை இருக்குது, நீ சாப்பிட்றியா? இப்போது ஸ்நாக்ஸ் முடிஞ்சு இப்போ பரோட்டா காலி, இப்போது தோசை இருக்கான். அதுக்கு தான் எங்களை கூப்பிட்றாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு. பார்த்துக்கோங்க, என் மதர் பாருங்க. இப்போ வருவாங்க பாருங்க. வருவாங்க, வரல இன்னும். எங்கள் மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, எங்கள் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள். தோசை அம்மா தோசை, எங்கள் அம்மா வாங்க தோசை. இதுதான் எங்கள் மதர். சீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. நம்ம பேசிக்காகவே ட்ராவல் டைமில் சாப்பிட மாட்டோம். அதனால் மேடம்க்கு ரொம்ப பசிக்கும். பிகாஸ் பேபி இருக்கு. ஓகேவா, இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். பஸ்லாம் ஓகே, கம்ஃபர்ட் தான். மறுபடியும் சொன்ன மாதிரி தான். இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்கே இறங்க போகிறோன்னு தெரியல. டைமிங் பார்த்திங்கன்னா 5 o'clock சொல்லியிருக்காங்க. ஆனால் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை மணிக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். வாய்ஸ் ஃப்ளோ ஆகுது. கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே, பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் ஒத்துட்டேன். இப்போ நம்ம அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. ஓல்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க.
அந்த பக்கெட் எங்கே வச்சுருக்கீங்க? பக்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்படி சேஃபாக வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் பக்கெட் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்காக எடுக்க வந்தது இதுதான் நான் கால் டப்பா. பாய், குட் நைட் சொல்லு மாமா. பாய், குட் நைட். நீங்கள் வேறு பஸ்ஸில் போங்க, நாங்கள் வேறு பஸ்ஸில் போங்க. பாய். ஓகே பாய். பின்னாடி வீட்டில் அப்படியே அவன் போயிட்டான். போயிடுறோம். அப்படியே பின்னாடி வழியாக நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். நீங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஆமாம், நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். பாய். பாய். காலையில் மீட் பண்ணலாம். ஹாய், ஹலோ கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கில் உட்காந்துட்ருக்கோம். அந்த பஸ்லேருந்து இறங்கிட்டோம். அதில் ஒரு சின்ன குரடுபடியெல்லாம் ஆகிடுச்சு. ஒரு வழியாக இறங்கி இங்கே உட்காந்துருக்கோம். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட்டிங். எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியல ஊருக்குள்ளே போகிறது. அதுக்கு கண்டிப்பாக அது ஒரு ட்ராவலே ஒரு 1 மணி நேரம் இருக்கும். அந்த 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் ட்ராவல். ஆனால் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரில. இப்போ எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் இங்கே இப்படி இந்த சைடு எங்கேயும் போயிருக்காங்க. இன்னும் வரல. அவங்க வந்தால் தான் இன்னும். ஆமாம். கொஞ்சம் அப்படியே ரைட்ல வாங்க. முகமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி மூடி கட்டினீங்கன்னா தான் மூஞ்சியே தெரியுது. அச்சோ, பின்னாடி எதுக்கு? நான் அந்த பாட்டுக்காக எடுக்கிறேன்.